டாக்டர் ஆகிட்டாங்க, அடுத்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லார் வாழ்க்கையில் நிகழ்ந்துருப்பானா அது ரொம்ப கேள்விக்குறி. மில்லேனியம் கொஸ்டின் அது. அவங்களுக்கு இருந்த பேக்ரவுண்டு, அவங்களுக்கு இருந்த சோர்ஸு, அவங்களுக்கு இருந்த கான்டாக்ட்ஸ் பெருசு அது. நமக்கு அவ்வளோ பெரிய விஷன் இல்லை. அதனால் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் லேடி, நான் அயன் லேடியாக தான் அவங்கள பார்த்தேன். நான் கொரோனா காலங்களில் அதை ஃபேஸ் பண்ண விதம், ஹேண்டில் பண்ணணும், பப்ளிக்கும் பயப்படக்கூடாது, பப்ளிக் அவேர்னஸும் பண்ணி ஆகணும், ஆட்சியாளர்கள் சொல்கிறதையும் கேட்டாகணும், ஸ்கிரிப்டையும் பேசி ஆகணும். இப்படி மிகுந்த பல நெருக்கடிக்கு உள்ளானாங்க. எரிசக்தி துறையில் முதன்மை செயலாளராக பீலா வெங்கடேசன் பதவி வந்தாங்க. நிறையா மாற்றங்களை இதில் கொண்டு வர முயற்சித்தாங்க அவங்க. காஸ் ஆஃப் டெத் யார் தான் விடுது மரணங்கிற மாதிரி, நீ வேண்டாண்டினாலும் உன்கிட்ட வந்தே சேரும் மரணம், நீங்கள் தள்ளி விடவே முடியாது. பாக்கி எல்லாத்தையும் தேடி தான் பெற்றாகணும். பணம், புகழ், அந்தஸ்து, தகுதி, எல்லாம் கல்வி, எல்லாமே நீங்கள் தேடி போகணும். தேடி விரும்பாமல் வருவது மரணம் மட்டும்தான். மரணமும் அவப்பெயரும். நீங்கள் விரும்பவே வேண்டாம், அது உங்கள்கிட்ட வந்து சேரும். யாரும் விரும்பாத 2, அவப்பெயரும் மரணமும். அந்த அம்மாவுக்கு மரணம் வந்து சேர்ந்துருச்சு. அந்த அம்மாவுடைய 56 வயசு, இன்னும் சர்வீஸே 4 வருஷம் இருக்கும். சர்வீஸே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மரணம் தொற்றி கொண்டது. என்ன செய்வது?